Dear students, இன்னைக்கு நம்ம பரிச்சயா புக்கில் பார்ட் 4 பாடம் 4 அதை பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற வாக்கியம் என்னென்னு கொடுத்துருக்காங்க. மை, நான், ஐ, ஹூ, இருக்கிறேன், ஆம், தும், நீ, யூ, ஹோ, இருக்கிறாய், ஆர், இதான் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த பாடத்தில் நம்ம யூஸ் பண்ண போகிறாங்க. तुम कौन हो? Who are you? நீ யார்? मैं गोपाल हूँ. நான் கோபால். मैं एक लड़का हूँ. I am a boy. मैं एक छात्र हूँ. I am a student. छात्रனா மாணவன். இங்கே छात्राன்னு வரும், அது மாணவி. तुम कौन हो? நீங்க யாரு? நீ யாரு? मैं सीता हूँ. I am सीता. मैं लड़की हूँ. आई एम अ गर्ल. मैं एक छात्रा हूँ. நான் வந்து மாணவி. நான் ஒரு மாணவி. மாணவன் छात्र, மாணவி छात्रा. இது மஸ்குலின், இது ஃபெமினின். இதுதான் இதில் பார்க்கணும். நெக்ஸ்ட் ஹம் அப்படின்னா வி, நாம், நாங்கள். ஆப்னா தாங்கள், நீங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஹை இருக்கிறோம், ஆர் ஹை இருக்கிறீர்கள், ஆர் அதுக்கும் ஹை தான் வரும், ரெண்டும் ஹை தான். आप कौन है? நீங்க யாரு? मैं रवि हूँ. आई एम रवि. मैं अध्यापक हूँ. அத்தியாபக்கில் தாவை பாதியாக போட்டிருக்காங்க, அப்புறம் யாவை அது கூட ஒட்டி எழுதியிருக்காங்க. இத்யா அப்படின்னு படிக்கணும். இத்யா ப க, அத்தியாபக். ஹூ, மை அத்தியாபக் ஹூ. ஐ எம் அ டீச்சர் அப்படின்னு சொல்கிறார் அவர். தும், தோனோ, போத் ஆஃப் யூ. தும், தோனோனா இரண்டு பேரும், நீங்கள் இருவரும். கவுன் ஹோ, நீங்கள் ரெண்டு பேரும் யாரு? ஹம் தோனோ, நாங்கள் இருவரும். छात्र हैं, மாணவர்கள். ஹம் ரவி और ராஜு हैं, நாங்கள் ரவியும் ராஜுவும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்தது ஆப் கவுன் ஹே, நீங்க யாரு? மை கமலா ஹூ. ஐ எம் கமலான்னு இவங்க சொல்றாங்க. மை அத்தியாபிகா ஹூ. அத்தியாபிகா ஆசிரியை. அங்கே அத்தியாபகனா ஆசிரியர்னு பார்த்தோம், இங்கே அத்தியாபிகா அப்படின்னா ஆசிரியை அப்படின்னு பார்க்குறோம். மை அத்தியாபிகா ஹூ. தும் தோனோ கவுன் ஹோ, நீங்கள் ரெண்டு பேரும் யாரு? ஹம் தோனோ छात्राए हैं. दोनोன்றதா छात्रा सिंगुलर, छात्राए प्लूरल. हम कमला और विमला हैं. இங்கே லடுக்கா லடுக்கே வரும், இங்கே வந்து ஃபெமினின் ஜெண்டர்ன்றதால छात्रा ஏ அப்படின்னு வருது. ஹம் கமலா और விமலா हैं. அடுத்தது வகு, அவன் அவள் அது. யகு, இவன் இவள் இது. வே, அவர் அவர்கள் அவைகள். ஏ, இவர் இவர்கள் இவைகள் தே. கவுன் யார்? ஹன்னா இருக்கிறான், இருக்கிறாள். அந்த புள்ளி வச்சு வந்ததுன்னா ஹ அப்படின்னு வந்ததுன்னா இருக்கிறார், இருக்கிறார்கள். இந்த ப்ளூரலுக்கு புள்ளி வரும், சிங்குலருக்கு புள்ளி வராது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. யகு கியா ஹே, இது என்ன? யகு குத்தா. இந்த தாவை பாதி எழுதிக்கிறதால இத்து, அப்புறம் பக்கத்தில் ஒரு தா இருக்கிறதால அது தா. இத்தா, கு இத்தா, குத்தா அப்படின்னு படிக்கணும். யகு குத்தா ஹே. குத்தா ஏக் பால்தூ ஜான்வர் ஹே. பால்தூ டொமஸ்டிக் அனிமல், வளர்ப்பு விலங்கு. வகு கியா ஹே, அது என்ன? வகு பில்லி ஹே. பில்லி கேட். இங்கேயும் இல்லு பாதி எழுதிருக்கதால இல்லுன்னு படிக்கிறோம். அடுத்து லீ, லா போட்டு ஈக்கி மாத்திரா லீன்னு படிக்கிறோம். வகு பில்லி ஹே, அது பூனை. பில்லி பி, பூனையும். ஆல்சோ, பீனா ஆல்சோ. ஏக் பால்தூ ஜான்வர் ஹே, ஒரு டொமஸ்டிக் அனிமல். அடுத்தது வே கவுன் ஹே, அவர்கள் யார்? வே லடுக்கே हैं, அவர்கள் பாய்ஸ். வே லடுக்கே ராம் और ரஹீம் हैं, ராமனும் ரஹீமும் இரண்டு பேர். வே லடுக்கே ராமனும் ரஹீமும். அடுத்தது ஏ கவுன் है, இவர்கள் யார்? ஏ லடுக்கியா हैं, இவர்கள் கேர்ள்ஸ். ஏ லடுக்கியா மாலா और லைலா हैं, மாலாவும் லைலாவும். அடுத்தது அபியாஸ், இந்த பாடத்துக்கான எக்ஸசைஸ்.
1 2 3 3 இருக்குது. இது வந்து கேவல் பட்னே கேள்வி, இது சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான். ஆனால் கொஸ்டின் ஆன்சர்லாம் இதுலேருந்து மட்டும்தான் வரும். இந்த 3 ரோமன் லெட்டரை தரவாக படித்தா போதும். தமிழ் யா அங்கிரேஜி மே அர்த்த லிக்கோ, தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் அர்த்தம் எழுதுக. பால்து ஜான்வர் டொமஸ்டிக் அனிமல், சாத்திர ஸ்டூடெண்ட், சாத்ரா गर्ल स्टूडेंट, बिल्ली कैट, दोनों बोथ. सही शब्द चुनकर वाक्य पूरा करो. சரியான வார்த்தையை தேர்ந்தெடுத்து எழுது. இங்க இருக்கிறதுல சூஸ் பண்ணி எழுதணும். வே லடுக்கே, லடுக்கா சிங்குலர், லடுக்கே வர்றதால நம்ம ஹேவை செலக்ட் பண்ணக்கூடாது, அந்த புள்ளி இருக்கிறத செலக்ட் பண்ணணும். ஏன்னா இங்க லடுக்கா சிங்குலர் வரல, லடுக்கே வருது, அதனால நம்ம இதை இந்த ஹேவை செலக்ட் பண்றோம். செகண்ட் ஒன்று ஏ டேஷ் போட்டு போட்டிருக்குது. அப்போ வந்து குத்தா வருமா, இங்கே கவுன் வருமா? குத்தா வந்து சிங்குலர், கவுன்னா யாருன்னு அர்த்தம். அங்கே வரவங்க இவர்கள் யார் அப்படின்றது தான் பொருத்தமாக இருக்கும். அதனால் ஏ கவுன் இந்த கவுனை செலக்ட் பண்ணணும். மை அத்தியாபக்கு, மை வர்றதால நம்ம கண்ணை முடிக்கணும் ஹூ போட்டுடலாம். மை வந்தாலே ஹூ, தும் வந்தால் ஹோன்னு நம்ம படிச்சிருக்கோம் ரூல்ஸில். அதனால் மை அத்தியாபக்கு ஹூ அப்படின்னு போட்டுடணும். தும் கவுன் ஹோ, தும் வந்தா ஹோல மட்டும்தான் முடியணும், மை வந்தா ஹூல மட்டும்தான் முடியணும். கண்ணை முடின்னு தூக்கி போட்டுடலாம், இதை யோசிக்கவே வேணாம். பில்லி பால்து ஜான்வர் ஏன்னா பில்லி சிங்குலர் தான் வந்திருக்கு, அதனால போடணும். புளூரலாக இருந்தால் தான் போடணும். பூரா கரோ, கம்ப்ளீட் த வேர்டு. இதுக்கு என்ன வருதுன்னா இங்கே வந்து என்ன இருக்கு, கர் போடலாம், கவுன் போடலாம், கூ இத்தா குத்தா, ஜா ந ஜான் வர் ஜான்வர் அப்படின்னு போடலாம். பில்லி பி இல்லு போட்டாங்க, லீ போட்டா பில்லி. கீழே வந்து கேவல் பட்னே கேலியே, இது ஒன்லி ரீடிங் மட்டும்தான். ஏக் வச்சன் சிங்குலர், பகு வச்சன் ப்ளூரல். ஏக் சாத்திர தோ சாத்திர, ஏக் வந்தாலும் தோ வந்தாலும் மாறாமல் அப்படியே வரும். அதனால தான் பகுவச்சனா இருந்தாலும் இது சாத்திர மட்டும்தான் வரும்னு கொடுத்துருக்காங்க. ஏக் அத்தியாபக் கை அத்தியாபக். ஏக் லடுக்கா चार लड़के, चार வரும்போது लड़का सिंगुलर, लड़के प्लूरल. एक लड़की, 5 लड़कियां, फेमिनिन जेंडருக்கு யாம் போடணும், அதனால 5 பெண்கள், 5 लड़कियां. एक अध्यापिका, 2 अध्यापिकाएं, अध्यापिकाன்றது ஆசிரியை, அதை ப்ளூரல்ல சொல்லும்போது அத்தியாபிகாயேன் போடணும். एक कलम, ஒரு பேனா, 3 कलमे, 3 पेन्स அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஏக் வச்சன் यह लड़का, இந்த பையன், திஸ் பாய். இந்த பக்கம் ஏ லடுக்கே, இந்த பையன்கள், தீஸ் பாய்ஸ், ஏ லடுக்கியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த பெண், திஸ் கேர்ள், யஹ் லடுக்கி, ஏ லடுக்கியா. இந்த பெண், இந்த பெண்கள், திஸ் கேர்ள், தீஸ் கேர்ள்ஸ். லடுக்கா சிங்குலர், யஹ் லடுக்கா சிங்குலர், ஏ லடுக்கே ப்ளூரல். ஏக லடுக்கி சிங்குலர், ஏ லடுக்கியா ப்ளூரல். அவ்வளோதான், நம்ம தெரிஞ்சுக்கிட்டதாக மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லெசன் நல்லா படிங்க. எழுத்து கூட்டி படிக்கிறது ரொம்ப முக்கியம் ஸ்டூடெண்ட்ஸ். டெய்லியுமே நீங்கள் அதாவது ஆ இ க க க க கா கா கி மாத்திரா இதை டெய்லி ஒரு 2-3 தடவை வாய விட்டு இந்த புக்கை பார்த்து இந்த புக்கில் இருக்கிறத படிங்க. விட்டு போன எழுத்துக்களுக்கு நீங்களே மாத்திரா எழுதி படிங்க. உங்களுக்கு ரீடிங் கண்டிப்பாக வரணும். ரீடிங் வர்றதுக்கான முயற்சி எல்லாமே பண்ணுங்கள். ரீடிங் வந்துட்டா அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து 8 லெவலுமே கடகடன்னு எழுதி படித்து எக்ஸாம் எழுதலாம் ஸ்டூடெண்ட்ஸ். அன்பான ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே நல்லா படிங்க, எக்ஸாமுக்கு ரெடி ஆகுங்க. இது ஃபைனலி இந்த பாடம் முடிக்கும்போது நான் இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பரை உங்களுக்கு போடுறேன். அதை படிச்சுட்டு போனால் போதும், நீங்கள் அழகாக நல்ல மார்க் எடுத்து தேர்வில் நிச்சயமாக பாஸ் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.